Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஹெல்தியான டிஷ் பார்க்க போறோம். வத்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு நான் இன்னைக்கு செஞ்சதுல ஒரு 4 ல இருந்து 5 பேர் வரைக்கும் சாப்பிடலாம். இப்போ அடுப்புல வந்து கடாய் நல்லா காஞ்சிருச்சு. நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவு ஆயில் ஊத்திக்கிறேன். நம்ம எடுத்து வச்சிருக்க மெதுக்கு வத்தல் நான் எடுத்துர்க்கேன் இன்னைக்கு. அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா லைட்டா வந்து ஃப்ரை பண்ணாதான் நல்லா இருக்கும் வத்த குழம்புக்கு. ஃப்ரை ஆயிடுச்சு. ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ சுண்டக்காய் வத்தல் எடுத்துர்க்கேன். இது லைட்டா கசக்கும், அதனால வந்து கம்மியா எடுத்துர்க்கேன். மெதுக்கு வத்தல் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும், அதனால அது நிறைய எடுத்துர்க்கேன். இப்போ அதே ஆயில்ல வந்து நீங்க நல்லா வதக்கிக்கோங்க. உங்ககிட்ட இத தவிர வேற ஏதாச்சும் மிளகு தக்காளி வத்தல், அதுக்கு அப்புறம் கொத்தவரங்காய் வத்தல் இதெல்லாம் இருந்தா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு panல நமக்கு தேவையான அளவு ஆயில் ஊத்திக்கலாம். நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் தான் எடுத்துர்க்கேன். அதனால நான் நல்லெண்ணெய் ஊத்திக்கிறேன். இந்த வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும். இப்போ ஆயில் சூடாயிடுச்சு. நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க இன்கிரிடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சமா வந்து வெந்தயம் ஆட் பண்றேன். ஏன்னா புளி பேஸ்ட் எல்லாம் ஆட் பண்றனால வெந்தயம் கண்டிப்பா ஆட் பண்ணனும். ஒரு ஸ்பூன் அளவு கடுகு, அப்புறம் ஜீரகம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உளுந்தம் பருப்பு. இது நல்லா எண்ணெயில பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் கொஞ்சமா கரி லீவ்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். நான் பூண்டு 5 பல்லு பூண்டு வந்து நான் இடிச்சு வச்சிருக்கேன். அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமா வந்து வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் தான் எடுத்துர்க்கேன். அதை கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா வத்த குழம்புக்கு வந்து நீங்க வெங்காயம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நீங்க ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்றதா இருந்தா நீங்க வந்து வெங்காயம் யூஸ் பண்ண தேவையில்ல. ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க மசால் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் வந்து 2.5 ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி எடுத்துர்க்கேன். நீங்க சாம்பார் பொடி இல்லாட்டி நார்மல் மிளகாய் தூளும் மல்லித்தூளும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஜீரகத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 1/2 ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி ஆட் பண்ணிருக்கேன். நல்லா எண்ணெயிலே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க புளி கரைசல் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு வந்து நான் புளி வந்து கரைச்சு வச்சிருக்கேன். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ். இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்ட்ட புளி பேஸ்ட் இருந்துச்சுன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. பிஞ்ச் அளவு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ குழம்பு வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். கொஞ்சம் கொதிச்சு வத்தி வரட்டும். எவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ குழம்பு வந்து கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க வத்தலை ஆட் பண்ணிக்கலாம். வத்தல்ல வந்து ஏற்கனவே உப்பு இருக்கனால நீங்க உப்பு வந்து பார்த்தே ஆட் பண்ணிக்கோங்க. சில வத்தல்ல உப்பு இருக்கும், சில வத்தல்ல உப்பு இருக்காது. அதனால நீங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ வத்தல் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் ஃபைனலாக ஆட் பண்ணும்போது இந்த குழம்புக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். 2 மினிட்ஸ் அப்படியே கொதிக்கட்டும். ஆயில்னா பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஓரத்தில் ஆயில்னா பிரிஞ்சு வந்து ரொம்ப செட் ஆயிடுச்சு குழம்பு சூப்பராகவே. இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி செஞ்ச ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.